ஹே கைஸ், வெல்கம் டு ஆர்கே இன்டீரியர். நான் உங்கள் கார்த்தி. இப்போது ரீசெண்டாக வந்துட்டு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோவை பார்த்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்துட்டு அது எங்கன்னா பல்லடம் பக்கத்தில் அவினாசி, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்கு அவினாசி அப்படிம்பாங்க. அவினாசிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டில் வந்துட்டு ஒரு சைட்டு வேலை செஞ்சுருக்கிறாங்க. வேறு ஒரு டீம் வேலை செஞ்சுருக்காங்க. ஸோ நம்ம சேனலில் போகிற வீடியோஸை பார்த்து ப்ரோ எனக்கு ஒரு மெஷர்மெண்ட்டோட கிளாரிஃபிகேஷன் மட்டும் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம நம்ம அதை சைட்லேயே வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எதனால் சொல்லியிருந்தோம் அப்படின்னா, நம்ம சைட்டு பல்லடத்தில் வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தானே, நம்ம சைட்லேயே போய் நேரடியாக போய் அளந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். ஸோ அங்கே போய் பார்த்தா இருக்கிறதுலையே வேலை ரொம்ப மோசமான வேலைங்க. ஒரு மோசமான வேலை அப்படின்னா 100%. ஒரு ஃபீல்டில் இறங்கி ஜஸ்ட் ஒரு 3 மந்த் மட்டும் ஒரு வேலை பழகின ஒருத்தர் போய் வெளியே வேலை செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மெத்தடில் வேலை செஞ்சுருந்தாங்க. பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சங்கடமாக இருந்தது. ஏன்னா நம்ம இந்த மாதிரி எந்த ஒரு சைட்டும் ஃபினிஷ் பண்ணது கிடையாது. ஃபஸ்ட்டு ரீசனு. இன்னொரு விஷயம், நம்ம பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி ஒருத்தவங்களால் வந்துட்டு இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ண முடியுமா அப்படின்றது ரொம்ப சங்கட்டமாக போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ரேட்டு ரொம்ப ஓவர் ரேட்டு. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டைரெக்டாக வந்துட்டு ஒரு இன்ஜினியர்கிட்டையோ ஒரு ஆர்கிடெக்ட்கிட்டையோ இவங்களால வேலை செய்ய முடியாது. எதனால் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் ஒர்க்கு வந்துட்டு நீங்கள் ஒரு ஆர்கிடெக்ட்கிட்ட போய் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க காரி துப்பிடுவாங்க சிம்பிளா. அதே மாதிரி ஒரு இன்ஜினியர் கிட்ட போய் நீங்க இந்த மாதிரி ஃபோர்ஜரி பண்ணீங்க அப்படின்னா, இன்ஜினியருக்கு தெரியும். ஏன்னா ஒர்க்கோட ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த மெத்தடில் இந்த ஃபால்ஸ் சீலிங் ஒர்க்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்றது ஒரு இன்ஜினியருக்கும் ஒரு ஆர்கிடெக்ட்டுக்கும் கண்டிப்பாக தெரியும். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, டேரெக்டாக ஒரு கிளைண்ட்டு கிட்ட வந்துட்டு இன்வால்வ் ஆகும்போது கிளைண்ட்டுக்கு வந்துட்டு பொதுவாக வேலை கொடுக்குற கிளைண்ட்டுக்கு வந்துட்டு எதுவுமே தெரியறதில்ல. அவங்க சும்மா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு ஓகே நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு வேலை செய்யலாம், நம்ம வீட்டில் ஒரு ஃபால்ஸ் சீலிங் ஒர்க் பண்ணலாம், ஒரு பெட்ரூமில் வேலை செய்யலாம், ஒரு ஹாலில் வேலை செய்யலாம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கும். பட் ஆனால் இதை வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஃபீல்டில் கொஞ்சம் கூட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒருத்தவங்க வந்துட்டு அந்த வேலையை எடுத்து வேலை செஞ்சுருக்குறாங்க. வேலையில் எல்லாமே கம்ப்ளைண்ட்னா எல்லாமே கம்ப்ளைண்ட்டு. ஒரு ப்ராப்பரான வாட்டர் லெவல் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 20 அடி ஹாலுங்க. 20 அடி ஹாலுக்கு வந்துட்டு ஒரு சைடில் ஸ்டெப்பெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சென்டரில் வந்துட்டு ஒரு 16 அடி இருக்கும் சம்திங். 16 அடியில் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட். எவ்வளோ டிஃப்ரெண்ட்னா, இங்கேக்கும் நம்ம நூல் கட்டணும் அப்படின்னா, இந்த கார்னருக்கும் இந்த கார்னருக்கும் நூல் கட்டணும்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 இன்ச்சு லெவல் ஏறி இருக்குங்க. ஸோ ஒர்க்கை வந்துட்டு ப்ராப்பராக ஃபினிஷ் பண்ணவே இல்லை. நம்ம ஒர்க்கு கம்ப்ளீட் நாங்கள் சைட்டில் இருந்துட்டு நானே ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசுகிறேன். ப்ரோ இந்த மாதிரி நாங்களே டெக்னிக்கல் டீம் தாங்க, உங்கள் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சிங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொல்கிறாங்க ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சிங்க, நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது ஒர்க்கு அப்படின்னு. என்னால் என்ன சொல்கிறேன்னே தெரியலைங்க. ஒரு வாட்டர் லெவல் இல்லை, ஒரு ப்ராப்பராக ஜாயிண்ட் புட்டி அப்ளை பண்ணலை. ஸோ ஃபைபர் டேப்பு நிறைய இடத்துல ஒட்டவே இல்லை. கிட்டத்தட்ட அந்த கட்டிங் பீஸு அப்படிம்போம் 2 இன்ச்சு கட்டிங் பீஸு அப்படிம்போம் அந்த வெர்டிக்கல் பீஸு அதுக்கெல்லாம் வந்துட்டு ஃபைபர் டேப் ஒட்டவே இல்லை. இவங்க என்ன சார்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ரொம்ப பெரிய சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அது என்னால் சொல்ல முடியலை. இந்த கிளைண்ட்டுக்கு வந்துட்டு எதுவுமே தெரியறதில்ல. அதனால அவங்க புதுசாக வரும்போது வந்துட்டு ஓகே ஃபால்ஸ் சீலிங்னா இவ்வளோ சார்ஜ் இருக்கும் அப்படின்னு நினச்சி அவங்க ஏமாந்துடுறாங்க. ஃபால்ஸ் சீலிங்கில் வந்துட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஸ்கேம் எல்லாம் நடக்கும் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போ நேரில் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கே ரொம்ப சங்கட்டமாக இருந்தது. ஏன்னா ஒரு தொழிலை வந்துட்டு வேலை பிடிச்சி இந்த ஃபீல்டுக்குள்ளே வர்றோம். இப்படி போய் ஒருத்தவங்க ஏமாற்றும் போது ஒரு கிளைண்ட் வந்துட்டு அடுத்த யாருக்காவது ரெஃபர் பண்ணுவாங்களா? ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி நம்மகிட்ட ஒருத்தர் இருக்கிறாரு வேலை செஞ்சு கொடுக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி 100% ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் பெயிண்டிங் ஒர்க்குன்னு சொல்லி அவங்க ஒரு டீம் வருவாங்க. இது எல்லாமே கொஞ்சம் நம்ம ஒர்க்கை ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னா அது அடுத்தடுத்து வர்றவங்களுக்கு வேலை கொஞ்சம் தெளிவாக இருக்கும், வேலை தெளிவாக செய்ய முடியும். அதுபோக நம்மளுக்கு கிளைண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம கிளைண்ட் வந்து ஒரு சைடை ரெஃபர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு வேலை செஞ்சுட்டு போனதுலேயே ரொம்ப பெரிய சங்கட்டமாக இருந்துச்சுங்க. அந்த கிளைண்ட்டு நல்ல மனுஷன். ஏன்னா அவருக்கு வந்து ஒன்றுமே தெரியல. நம்ம சேனலில் அந்த யூடியூப்பில் போடுற வீடியோஸை பார்த்துட்டு நம்மளுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கேட்டிருந்தாரு. அதுவும் சார்ஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான சார்ஜுங்க. ரொம்ப அதிகமான சார்ஜ் அப்படின்னா ஒரு 10க்கு 10 ரூம் இருக்குங்க. 10க்கு 10ல் 2 ரூம் இருக்கும். ஸோ ஒரு சின்ன பூஜை ரூமு, ஒரு கிச்சன் ஒர்க்கிங் ஸ்பேஸ் ஏரியா ஒன்று, ஒரு பெரிய ஹால்னா ஒரு 20க்கு 16 சம்திங் இருக்குங்க. ஸோ ஒரு படிக்கட்டு ஏறுற ஏரியா, ஒரு டேர்கேஸோட ஏரியா, அது ஒரு 12க்கு 12 சம்திங் என்னவோ அவ்வளோதாங்க இருக்குங்க. பெருசாலாம் டிசைன் கிடையாது. முடிஞ்சா என்கிட்ட வீடியோ வந்துச்சுன்னா அந்த சேனலை நானே காட்டுறேன். நான் பேச நம்ம பின்னாடியே பேக்ரவுண்ட் ஆகிற மாதிரி கூட காட்டுறேன். பார்த்தீங்கன்னா மொத்தமே 2 பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு டேர்கேஸ் ஏரியா, ஒரு கிச்சனு, ஒரு பூஜை ரூமு. அதுபோக இவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிளைண்ட் வந்துட்டு அந்த
வாக்ஸ் சீலிங்னு சொல்லுவாங்க. ஒரு பிவிசி மெத்தட் மாதிரி சென்டரில் ஒரு சின்ன இது மாதிரி இருக்கும், குரு மாதிரி. ஸோ அந்த மெட்டீரியல் வந்துட்டு கிளைண்ட் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. வாங்கி கொடுத்து அதை அவங்க ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்க இது மொத்தமாக என்ன சார்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,20,000 சார்ஜ் பண்ணியிருக்காங்க. எனக்கே கேட்ட உடனே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன ஒரு ஃபால் சீலிங் பண்ணுறதுக்கு 2 பெட்ரூமும், ஒரு ஹாலும், ஒரு கிச்சனும், ஒரு டேர்கேஸ் ஏரியா, ஒரு பூஜை ரூமு, இது பண்ணுறதுக்கு எப்படி 2,20,000 வரும்? அப்படிங்கும்போது அவங்க எடுத்த மெஷர்மெண்ட் எல்லாமே, ஏன்னா கிளைண்ட்டுக்கு வந்துட்டு தெரியறது இல்லை. ஸோ இவங்க எடுத்த மெஷர்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே டபுளாக மெஷர்மெண்ட், எல்லாமே டபுள் மெஷர்மெண்ட். அப்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படி இவ்வளோ மெஷர்மெண்ட் எடுத்தாங்க அப்படின்னா, இப்போ இந்த ஃபீல்டில் நான் 16 வருஷமாக இருக்கிறேன். இவங்க எடுக்கிற மெஷர்மெண்ட்டை நான் எடுத்திருந்தேன் அப்படின்னா எப்போயோ நானே சொந்த வீடு கட்டியிருப்பேன், சொந்தமாக கார் எடுத்திருப்பேன், என் லைஃபே வேறு மாதிரி இருந்திருக்கும். வேலையில் வந்துட்டு பொதுவாக யாரை ஏமாற்றி வேலை செய்யக்கூடாதுங்க. செய்கிற தொழிலை தெய்வமாக நினச்சி வேலை செய்யுங்க. நம்மளுக்கு நம்மளுக்கு எப்படி எல்லாமே நம்மளை தேடி வருங்க. நம்மளுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். பணம் அப்படின்றத இன்றைக்கி விட்டால் கூட நாளைக்கு சம்பாரிச்சிக்கலாம். நல்ல பேர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. இந்த மாதிரி எந்த கிளைண்ட்டையும் ஏமாத்தாதீங்க. இந்த ஃபால்ஸ் சீலிங்கில் வந்துட்டு ஸ்கேம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நானே கேள்விப்பட்டிருக்கிறேன். பட் இப்போ வந்து ஃபஸ்ட்டு டைமாக அந்த ஃபீல்டில் பார்க்கும்போது ரொம்ப தர்ம சங்கடமாக இருந்தது. ஒரு ஒர்க்கு வந்துட்டு ஒரு ப்ராப்பராக ஒர்க்கு இல்லை. அவங்க சொல்கிறாங்க, நம்ம ஃபோன் பண்ணி பேசும்போது அந்த கிளைண்ட் அந்த ஃபால்ஸ் சீலிங் ஒர்க் பண்ணுறவர் சொல்கிறாரு, நாங்கள் 15 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கிறோம், எங்களுடைய ஃபினிஷிங் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா 15 வருஷமாக ஒருத்தவங்க ஃபீல்டில் இருக்கிறவங்க ப்ராப்பராக மெஷர்மெண்ட் எடுக்க தெரியல, ஒரு ப்ராப்பரான மெட்டீரியல் யூஸ் பண்ணலை. ஸோ ஒர்க்கும் அந்தளவுக்கு தெளிவாக இல்லை. ஒர்க்கு தெளிவாக இல்லாமல் வந்துட்டு இவங்க இந்த மாதிரி பேசும்போது வந்துட்டு நம்மளுக்கு என்ன சொல்கிறதே தெரியலைங்க. ஏன்னா இவங்க வந்துட்டு ஒரு இன்ஜினியர்கிட்ட வேலை செய்ய முடியாது, ஒரு ஆர்கிடெக்ட் கையில் வேலை செய்ய முடியாது. ஸோ இவங்க வந்துட்டு டேரெக்டாக அந்த மாதிரி கிளைண்ட்டை பிடிச்சிக்கிட்டு கிளைண்ட்டுக்கிட்ட அந்த சைட்டில் வேலை செய்கிறவங்க ரெஃபர் பண்ணுவாங்க. எலக்ட்ரிஷியனாக இருந்தால் அந்த மாதிரி ஜி நம்மளுக்கு ஒரு ஒர்க் இருக்குங்க, அது கொஞ்சம் பிடிச்சி கொடுங்க, நம்ம ஏதாவது சின்ன ஒரு மார்ஜின் வச்சு பார்த்துக்கலாம். இப்போ அந்த மாதிரி தான் நம்மகிட்ட ஒரு சில பேர் கேட்பாங்க, நாங்கள் உங்களுக்கு ஒர்க்கு பிடிச்சி கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஏதாவது மார்ஜின் இருக்குமா அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க அந்த டீம் உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போய் அந்த கிளைண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம வீடியோஸை பார்த்து அந்த கிளைண்ட் தெரிஞ்சுக்கிட்டாரு, என்ன இவங்களுடைய ஃபினிஷிங் வந்துட்டு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது, நம்ம சைட்டில் இருக்கிற ஃபினிஷிங் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே மிஸ்டேக். ஒரு ப்ராப்பராக ஸ்ட்ரைட் நூல் அடித்து கட் பண்ணி போடலை, கட்டிங் பீஸ் 3 இன்ச்சு கேப் விட்டுருக்குறாங்க, 3 இன்ச்சு கட்டிங் பீஸ் போட்டிருக்காங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ண டிசைனுங்க அதெல்லாம். 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் கோயம்புத்தூரில் பண்ண டிசைன். மேலே பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு கேப் கொடுத்துருப்போம், கீழே கட்டிங் பீஸ் ஒரு 3 இன்ச்சு கொடுத்துருப்போம். அந்த மாதிரி ப்ராப்பராக ஒரு ஃபைபர் டேப் ஓட்டலை, இந்த ஜாயிண்ட்டுக்கு புட்டி அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுதான் சொல்கிறது, ஃபர்தராக நீங்கள் வேலை படிச்சிங்கன்னா இந்த வேலையை பற்றின தெளிவான விஷயங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்க்ரூக்கு வச்சுட்டு இந்த காக்கா ஆகி போன மாதிரி 2 இன்ச்சுங்க, இத்தினோண்டு 2 இன்ச்சு வந்துட்டு புட்டி போட்டிருக்கிறாங்க. ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு. ஸோ நம்ம அந்த கிளைண்ட்டுக்கிட்ட சொல்லியிருந்தோம். அந்த கிளைண்ட் வந்துட்டு நம்ம வீடியோவில் பார்த்துட்டு கண்டிப்பாங்க நான் இந்த இதில் ஏமாந்துட்டேன், எனக்கு இதை பற்றின நாலேஜ் இல்லை, இப்போ யூடியூப்பில் பார்க்கும்போது தான் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன், இனி வர்றதில் வந்துட்டு கண்டிப்பாக இனி ஃபால்ஸ் சீலிங் ஒர்க்கு வந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களை கூப்பிட்றேன், அப்படி இல்லை அப்படின்னா நான் உங்களுடைய ஆலோசனைகளாவது நான் கேட்டுக்கிறேங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ நம்ம இந்த வீடியோ எதனால் போடுறோம் அப்படின்னா அவர் ரொம்ப ஒரு ஃபீல் பண்ணி அவர் பேசின ஒரு விஷயம், இதை பற்றின ஒரு வீடியோ வந்துட்டு எனக்கு நான் ஏமாந்த மாதிரி வேறு யாரும் வந்துட்டு இந்த ஃபீல்டில் இந்த மாதிரி ஏமாந்துடக்கூடாதுங்க, இது ஒரு சின்ன வீடியோவாகவே ரிக்வெஸ்ட்டாக அப்லோட் பண்ணுங்க அப்படிங்கும்போது நம்மளுக்கு இதை என்ன சொல்கிறேன்னே தெரில. இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க, வேலை செய்கிறவங்க பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க, வேலை செய்கிறவங்க லோக்கல் ப்ராடக்ட் போட்டு வேலை செய்வாங்க. அப்போது இது கிளைண்ட்டுக்கு வந்துட்டு தெரியல. இதில் அப்போ இன்ஜினியருக்கு தெரியும், இது வந்து ஆர்கிடெக்ட் அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு தெரியும், என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம், எப்படி வேலை ஃபீல்டு வந்து ஒர்க் எப்படி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது வேலை செய்கிறவங்களுக்கு, அந்த இன்ஜினியர் ஆர்கிடெக்ட் இவங்களுக்கு தெரியும். அப்போ வேலை செய்கிறவங்களுக்கு தெரியும், அவங்க என்ன பண்ணுறாங்க டேரெக்டாக கிளைண்ட்டுக்கிட்ட போகும்போது கிளைண்ட்டுக்கு வந்துட்டு அந்தளவுக்கு தெரியாது. ஸோ அந்த தெரியாத வாய்ப்பை வந்துட்டு இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. கிளைண்ட்டு தானே தெரியறதில்ல அப்படின்ட்டு அவங்க லோக்கலில் வந்துட்டு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிவிட்டு அவ்வளோ ப்ராப்பராக பண்ணாமல் நம்மக்கிட்ட ரொம்ப சங்கட்டமாக இருந்துச்சு. எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில. ஃபஸ்ட்டு டைமு நம்மளை மாதிரி ஒருத்தன் வேலை செய்கிறவனு குறை சொல்கிறதா, இல்லை நம்மளை மாதிரி ஒரு வேலை செய்கிறவன் ஏமாற்றிட்டான் அப்படின்றதா, இல்லை இது எப்படி நம்மளை மாதிரி வேலை செய்கிறவன் வேலை ப்ராப்பராக பண்ணாமல் ரொம்ப ஒரு கஷ்டம், எப்படி சொல்கிறேன்னே தெரில. ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி ஒரு இது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா, ஸோ நம்ம இந்த மாதிரி சேனலில் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு கால் பண்ணுறவங்களுக்கு
டைரெக்டாக நம்மளே வந்துட்டு வேலை செஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு இப்போ ரெகுலராக ஒர்க்கு கொடுத்துட்டு இருக்கவங்க எல்லாருமே ஒர்க்கு கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதா இப்போ தாங்க ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபீல்ட்லலாம் ரொம்ப வருஷமாக இருக்கிறோம். இதை பற்றின அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை. ஸோ இப்போ தான் ஒன்று ஒன்றா கற்றுக்குறோம். ஏன்னா எதனால் கற்றுக்குறோம், இதை பற்றி தெளிவான விளக்கங்கள் வீடியோ யாருமே கொடுத்ததில்ல. நீங்கள் இந்த நம்ம ஃபால் சீலிங் அடிச்சிங்க அப்படின்னா சேனலில் வர வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்டீரியர் ஒர்க் பண்ணுறவங்க வருவாங்க, இல்லைன்னா ஒரு கான்ட்ராக்டர்ஸ் அவங்க வந்து சேனல் வச்சு பார்ப்பாங்க, சேனல் வச்சு வீடியோஸ் எல்லாம் எடுத்து போடுவாங்க. ஆனால் அந்த வேலை செய்கிற ஃபீல்டில் இருந்து யாரும் தெளிவாக இறங்கி வீடியோ போட்டதில்லை. ஸோ இதைத்தான் நம்ம பேஸ் பண்ணி சேனல் ஆரம்பிச்சது. ஏன்னா ஒரு ஃபால் சீலிங்கை பற்றின ஒரு அடிப்படை நாலேஜ் கூட இல்லாமல் எல்லாருமே வீடியோ போடுறாங்க. ஸோ அதை ஏன் நம்ம ஃபால் சீலிங்கில் இறங்கி வேலை செய்கிற நம்மளே ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களும் எல்லாத்துக்கும் சொல்லுவோம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணதாங்க இந்த சேனல். ஸோ இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ண விதம் எப்படி ஓகே. இப்போது நம்ம இந்த மாதிரி ஃபால் சீலிங்கை பற்றின தகவல்கள், அதாவது இதில் ஸ்கேம் நடக்கும், அது நடக்கும், இது நடக்கும், என்னென்னவோ சொல்லுவாங்க. என்னென்ன ஸ்கேம் நடக்கும்? ஃபஸ்ட்டு ரீசன் பணத்தில் பிரச்சனை வரும், கொடுக்கல் வாங்கல்ல சின்ன சின்ன கூடுதல் குறைய அந்த மாதிரி வரும். ரெண்டாவது ரீசன் மெஷர்மெண்ட்டை வந்துட்டு அளவு எடுக்கும்போது ஏரியா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுருவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு நம்ம ஒரு 80 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். ஒரு ஸ்கொயர் ஃபீட் 80 ரூபா சார்ஜ் பண்ணும்போது 100 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா போட்டால் என்ன ஆகும்? ஒரு டிசைன் வரும்போது 100 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா போட்டால் ஒரு ஸ்கொயர் ஃபீட் 80 ரூபானா 8000 ரூபா வந்துடும். ஸோ அந்த 8000 ரூபா வந்துட்டு நம்ம மார்ஜின் பண்ணிவிட்டு அதில் இருந்துட்டு ஒரு 3000 ரூபா கம்மி பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு 3000 ரூபா கம்மி பண்ணிவிட்டு நம்ம அந்த மாதிரி ஒரு 5 ரூபா நம்மளுக்கு லாபமாக வரும். அந்த மாதிரி சில பேர் பண்ணுவாங்க. சில பேர் மெட்டீரியல் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல மெட்டீரியல் ப்ராப்பராக யூஸ் பண்ண மாட்டாங்க, அவங்க அதில் சேவிங்ஸ் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வேலை செய்கிற ஸ்கில்டு லேபர்னு சொல்லுவாங்க, நல்லா திறமையான வேலைக்காரன் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி வேலைக்காரனை வச்சு ஒரு சில பேர் வேலை செய்வாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு கிளைண்ட்டுக்குத்தானே ஏதோ ஒன்று வேலை முடிஞ்சால் போதும், நம்மளுக்கு காசு கிடைச்சா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இந்த ஃபீல்டில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை நான் சொல்கிறேன். எப்பவுமே வந்துட்டு செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு தாங்க நான் நினைக்கிறேன். இன்ன வரைக்கும் சரி, நான் எந்த கிளைண்ட்டுக்கிட்டையும் 100 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா போட்டது கிடையாது, 50 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா போட்டது கிடையாது. ஏன் எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம சொன்னாலும் கூட இந்த சைட்டை வந்துட்டு ஒரு கிளைண்ட்டுக்கோ இல்லை ஒரு இன்ஜினியருக்கோ அளவெடுத்து கொடுக்கணும் அப்படின்னா என்னால் கொடுக்க முடியும். ஏன்னா நான் 2 விஷயம் நான் தெளிவாக சொல்லுவேன். நம்ம ஒரு சைட்டில் வந்துட்டு போய் சொல்லி மெஷர்மெண்ட் எடுக்கிறதே கிடையாது. ஏன்னா நான் வேலைக்காரன், இந்த சைட்டில் வேலை செஞ்சு முடிச்சுட்டு இங்கே எனக்கு சீக்கிரம் முடிஞ்சிச்சு அப்படின்னா நான் இன்னொரு சைட்டில் போய் எப்படி சம்பாதிக்கிறேன்னு தான் பார்ப்பேன். போய் சொல்லி வேலை எடுக்கக்கூடாது, செய்யும் தொழிலை தெய்வமாக நினைக்கணும். இன்னொன்று வந்துட்டு யாரும் ஏமாற்றக்கூடாதுங்க. இன்றைக்கி இந்த கிளைண்ட்டுக்கிட்ட போயிட்டு இந்த கிளைண்ட்டு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாங்களோ, ஒரு வீடு கட்டணும் அப்படின்றது எல்லாரோட கனவு. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு வேலை செய்கிறவங்கள வந்துட்டு ஒவ்வொரு கிளைண்ட்டை ஏமாற்றிட்டு போனால் அது நல்லா இருக்காதுங்க. அது எத்தனை நாள் சாபம் அதெல்லாம். ஐயோ, எனக்கு ஒரு ஆசை, ஏன்னா நம்மளும் வந்துட்டு கஷ்டப்படுறோம், இத்தனை வருஷமாக கஷ்டப்படுறோம், இருக்கிறதுக்கு ஒரு வீடு இல்லாமையே இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு ஆசை இருக்கும், நம்மளும் ஒரு பெரிய வீடாக கட்டணும், ஒரு பெரிய பெட்ரூம் இருக்கணும். நம்மளுக்கு அந்த மாதிரி நினைக்கும் போது நான் வேலை செய்கிற எல்லா வீட்டையுமே என்னுடைய வீடு மாதிரி தான் நான் நினச்சி வேலை செய்கிறேன். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நம்ம வந்து எந்த இன்ஜினியர்னாலும் இந்த சைட்டை வந்து மெஷர்மெண்ட் எடுத்து கொடுங்க அப்படின்னா நம்ம எடுத்து கொடுத்துருவோம். பட் ஆனால் இங்கே இந்த மாதிரிலாம் ஏமாற்றும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் வந்துட்டு நம்மளுக்கு தமிழ்நாட்டில் நிறைய வேலை வந்துச்சு அப்படின்னா, ஸோ நம்ம இதை வந்துட்டு ஃபுல்லாக தமிழ்நாட்டிலேயே இதை ரன் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குதுங்க. நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். அதுபோக கஸ்டமருக்கு ஒரு ஃபால் சீலிங் பண்ணுற ஃபீல்டில் நீங்கள் ஒரு வீட்டு ஓனராக இருந்து நீங்கள் இந்த ஃபால் சீலிங் பண்ணுற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சில தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு டைரெக்டாக கால் பண்ணி ஒரு சில தகவல்களை தெரிஞ்சுக்கலாம், தப்பு கிடையாது.